பேர் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கை தேடி தான் போவாங்க. ஆனால் அந்த குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவுங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவும் தெரியுமா. தாவி போனதுக்கு அப்புறமா தான் தெரியும், ஐயோ அந்த குரங்கு நம்மளை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போறதும் இல்லாமல் எல்லாத்தையுமே பிடுங்கி தின்னுட்டு கடைசியில் என்ன சொல்றது, ஒன்றுமே இல்லாமல் கையை கழுவி விட்டுட்டு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த கிளியோட அருமை அதுக்கு தெரியும். அப்போ வந்து சொல்லுவோம் அந்த கிளிகிட்ட, நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு நம்ம இனிமேல் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்து நல்ல வாழ்க்கையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த கிளியை அந்த நேரம், அதாவது அந்த குரங்கோட சேர்ந்து இருக்க நேரம், அந்த கிளியை படுத்தின பாடு அந்த கிளிக்கு மாத்திரம்தான் அதோட வழி தெரியும். பேசாத வார்த்தையெல்லாம் பேசி, தகாத முறையில் திட்டி, அப்புறம் எதுவுமே செய்யாமல் விட்டு கண்ணீர் வடிக்க வச்சு, பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பேச்சு, இங்கோடி ஒரு பேச்சு அங்கோடி ஒரு பேச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. அது எதுக்கு? ஏன்னா ஏன் முதல்ல உரைக்காதா? காலமோட காலத்தில் வந்து அந்த கிளி தான் நம்மளுக்கு வந்து எல்லாமா இருந்து பார்க்கும் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கூடவா இருக்காது மண்டையில்? ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல சில பேர். அதனால் கட்டின மனைவியை வந்து வச்சு காப்பாற்ற முடியல அப்படின்னா ஒன்று விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் அவங்க கூட இருந்து வாழ்ந்து பண்ண வேண்டியது பண்ணி அவங்க குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து அமைதியாக போங்க. அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் என்னோட என்ன சொல்கிறது, அவங்க பேரை காப்பாற்றிக்கிட்டதுக்காக சில பேர் வந்து ஒய்ஃபை கூடவே வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களோட பேர் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பாங்களே தவிர, ஆனால் வீட்டுக்குள்ள வந்து நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற முறையில் தான் நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் பிடிக்கலையா விட்டுட்டு போயிருங்க, பிரிஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு கூட இருக்க குழந்தைங்க வாழ்க்கையை யோசித்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டதுன்னு அமைதியாக விட்டுருங்க. அதை விட்டுட்டு ரெண்டும் கெட்டால போட்டு சாவடிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையும் கெடுத்து கூட இருக்கவங்களையும் அள வச்சு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி உங்கள் பெருமைக்காக மாத்திரம் தயவு செய்து வாழாதீங்க ப்ளீஸ்.